கதைக்கும் சமூகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் படைப்புகளால் அறியப்படும் இயக்குனர், நடிகர் திரு சரவண சுப்பையா அவர்களை எழுத்தை கொண்டாடும் இந்த மேடையில் வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வெற்றி சாருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். முதல்ல இவ்வளோ பிஸி ஷெடியூலில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு வந்து ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இங்கே பேசணுங்க எல்லாருமே ஆடுகளம் அப்படின்ற ஒரு அற்புதமான திரைப்படத்தினுடைய கதை, கதாபாத்திரங்கள், அது வடிவமைக்கப்பட்ட விஷயங்கள், அதை பற்றி தொல்காப்பியன் எழுதியது, இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நான் சின்ன விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வெற்றிமாறன் ஃபங்க்ஷன் ஒன்று நீங்கள் வரணும்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ண தொல்காப்பியன் சாரும் என்னுடைய அசோசியேட்டும் வந்திருந்தாங்க. ஒன் ஃபைன் சாட்டர்டே வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து, இந்த படம் பெற்றிருக்கும் விருதுகள் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுடைய ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் ஃபிலிமுக்கான விருதுகள் எல்லாத்தையும் இது வாங்கிட்டு வந்து கொட்டிடுச்சு. ஆனால் இதை அங்கீகரிக்க வேண்டிய சில இடங்கள் வந்து இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. அதோ ஒரு இலக்கிய வட்டாரத்திலையும் சரி, நூலகத்திலையும் சரி, அது சரியாக அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு, ஒரு எழுத்தாளனா, இயக்குனராக. ஆக்சுவலாக இந்த வார்த்தையை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், தொல்காப்பியத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை பணம் கொடுத்து நான் வாங்கிக்கிட்டு ஒரு விஷயம் மட்டும் நான் அந்த புத்தகத்தை முழுக்க படித்தேன். படிக்கிறப்போ அவர் கையாண்டிருந்த விதங்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி, அவர் வந்து எல்லாருக்கும் சொந்தமான ஒரு ஆள் தான், யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொந்தம் இல்லை. ஆனால் அவர் ஏதோ தன் பெற்ற பிள்ளை ஒன்று வெற்றி பெற்றால் அதற்கு என்ன மாதிரியான தாலாட்டு பாடுவோமோ அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு பெசநகர் பீச்சில் 2 ரவுண்டு சரக்கை போட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு அடித்த போதை இன்றைக்கி 2025 இந்த புத்தகமும் வெளில வந்துருக்கு. அப்போ அவர் எவ்வளோ கிறங்கடிச்சிருக்கு பாருங்களேன். இதில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்து ரொம்ப வியந்த ஒரு கதாபாத்திரங்கள் தான். முதல்ல நான் ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னேஷன் நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே எத்தனை பேர் இலக்கிய வட்டாரத்துலேருந்து நாளைக்கு டைரக்டர் ஆவீங்க என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த படம் வந்து மொத்தமாகவே கிட்டத்தட்ட 24 விருதுக்கு மேலே வாங்கியிருக்கு. ஃபிலிம்ஃபேர், ஆனந்த விகடன், நேஷ்னல் அவார்டு. என்னால் அந்த லிஸ்ட்டை போட்டு என்னால் படிக்க கூட முடியாது, அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு இருக்குது. இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த படத்தை பற்றிய குறிப்புகளை வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நான் வந்த இடத்துல வந்து வரவேற்க விட்டுட்டேன். டென்ஷனில் என்ன டைம் போயிட்டுருக்கு என்ன. அண்ணன் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், அவர் வந்து தற்போது தமிழுக்கு அவர் செய்து வரும் தொண்டு அப்படிங்கிறது வந்து மகத்தானது. அதாவது இந்த உலகம் எங்கேயோ ஒரு வன்முறையை நோக்கி, பாலுணர்வை நோக்கி, கையில் இருக்கிற மொபைலில் வந்து தவறான சிந்தனைகள் நோக்கி போயிட்டுருக்கப்போ அதை வந்து தவிர்த்து இந்த குழந்தைங்களை அதே மொபைலில் தமிழை பற்றி பேச வச்சு, தமிழை தேட வச்சு, தமிழில் நாம் அறியாத வார்த்தைகளை, அந்த தமிழ் உணர்ச்சிகளை நம்மளை வந்து புணரச் செய்கிறார். அந்த நேற்று வரைக்கும் ஒரு எபிசோட் உட்காந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்ப்போம். அவர் இந்த இடத்துக்கு வந்து இந்த புத்தகத்துக்கான ஒரு அணிந்துரையை கொடுக்கறதோ, வாழ்த்துறையை கொடுக்கறதோ மிகச் சரியான ஒரு சான்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 2025 14 வருஷம் கழித்து இந்த படத்துக்கு இப்படி ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த படம் பெற்ற வெற்றிக்கான கூறுகளுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் தான் அது. இந்த ஆய்வை வந்து நான் வந்து வெற்றிகிட்ட தான் கொடுக்க போகிறேன், யார்ட்டையும் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் இப்போ படித்தேன்னா அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அதனால் ஐ டோன்ட் லைக் டு ஸ்டீல் யுவர் டைம்ஸ். வெற்றி சாரை பற்றி ரொம்ப ரேராக பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் அதை பற்றி ஒரு சின்ன ஷேர் சொல்கிறேன். இது வந்து தொல்காப்பியன் சாருக்கு இன் ஃபியூச்சரில் அல்லது நாளைக்கு வெற்றியை பற்றி யாரையாவது ஒரு ஆர்டிக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ் ஆகும். நாங்கள் வந்து விசாரணை இன்னொரு படம் பண்ணுறோம். நான் நிறைய போலீஸ் கேரக்டர்லாம் பண்ணிட்டேன். என்னை வந்து வெற்றி சார் கூப்பிட்டாரு, ஆஃபீஸில் பேசினா அப்படியே வாங்க கிளம்பி போகணுன்னாரு. அப்படியே பாலுமேந்திர சார் ஸ்டூடியோ போனால் அப்படியே போய் ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஷூட்டிங் போயிட்டுருக்கு, சீக்வன்ஸ் செல் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த படத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீன் வரும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் கதை எழுதுறது எந்த அளவுக்கு ரிட்டன் அவர்கிட்ட பக்காவாக இருக்கோ, அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஷார்ட் வைக்கிறப்போ அவர் என்ன நினைப்பாருன்னே தெரியாது, அந்த ஷார்ட் மாறிக்கிட்டே இருக்கும். வேல்ராஜ் இந்த லைட்டிங்கை கொஞ்சம் மாற்றிருங்க அப்படின்னுவோம். இது வந்து விடுதலை 1லையும் நான் பார்த்துருக்கேன், விடுதலை 2லையும் பார்த்துருக்கேன். அவரோட நான் நீண்ட நாள் பிரயாணம் பண்ணியிருக்கேன், அது என்னுடைய வாழ்நாள் பாக்கியம். அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் ஐயப்போ வந்திருந்தது.
எனக்கு வந்து கண்ணு வலி. அவர் வந்து எப்பயுமே இந்த இது கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே கையில் வந்து எப்பயுமே சானிடைசர் போடுவார், மாஸ்க் கட்டுவார். அந்த ஹேபிட் வந்து அவருக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் சீக்வன்ஸு என்னுடைய சீனை சொல்லிகிட்டு இருக்கார். ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கார், நான் அப்படி உட்காந்துருக்கேன். அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நான் வந்து கூலர் போட்டிருந்தேன். அது நைட் எஃபெக்ட் அந்த சீனு. கூலர் போட்டிருந்தேன்னா அந்த கண்ணாடியை மெல்லமாக மேலே எடுத்துகிட்டு, சார் நீங்கள் சொல்லுங்கள் சார்னு சொல்லிவிட்டு அந்த ஐ ட்ராப் போட்டேன். அந்த சீக்வன்ஸோட மூடு என்ன அப்படின்னா, ஒரு கல்பரட் போலீஸ் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு கரப்டட் ஒரு போலீஸ் தான். ஹை அஃபிஷியலில் இருக்கேன். ஒரு அப்பாவி உயிர், 4 உயிரை கொல்லணும், அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். இந்த எக்ஸிக்யூஷன் தான் அங்கே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு உயிர் போயிருக்கு கிஷோரோடது. இவ்வளவு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் இந்த சீக்வன்ஸை அவர் எடுக்கிறார் என்னை வச்சு. என்ன நினச்சாருன்னு தெரிலங்க. டக்குன்னு சரவணன், யூ டூ ஒன் திங், சீக்வன்ஸை நீங்கள் வந்து ஆக்ட்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் பிஹேவ் பண்ணிவிட்டு இந்த ஆட்டிடியூடை மட்டும் ஒரு 2 இடத்துல இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னார். இன்னும் அவர் சொல்கிறார், டைரக்டர் சொல்கிறார், நம்ம செய்யணும், அவ்வளோதான். செஞ்சிட்டோம். படமாக பின்னால் ஃப்யூச்சரில் பார்க்குறப்ப என் கூட வரவங்க சொல்கிறாங்க, இந்த ஆளுக்கு ஒரு சின்ன கண் வலி அதே அதனால் தாங்க முடியல, ஆனால் அங்கே உட்காந்துட்டு இத்தனை பேர் போட்டு தள்ளுறதுக்கு என்ன கிரிமினலின் உச்சமாக அந்த கேரக்டரை அந்த டிக்னிஃபைடு குறையாமல், ஒரு ஹையர் அஃபீஷியல் ஒரு டிக்னிஃபைடு குறையாமல் அவரோட ஒர்க் பண்ணுறது இந்த ஒரு அதிசயம் தான். ஒரு நாளும் வந்து ஒரு புதுமையான விஷயத்தை வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். நான் ஒரு அசிஸ்டண்டாக இருந்தால் அவர்கிட்ட எப்படியாவது காலில் விழுந்து சேர்ந்து அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகி சிட்டிசன், ஏபிசிடி, மீண்டும் போன்ற படங்களை இன்னும் நல்லா கூட பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சுல்ல, அதில் வந்து ஜூரியாக இருந்தேன். அப்போது வேர்ல்டு ஃபிலிமை செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு தர்ம சங்கடம் வருது. படங்கள் எல்லாமே ஹை குவாலிஃபைடாக இருக்குது. அதில் ஒரு 3 படம் செலக்ட் பண்ணேன். ஓப்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம், இஸ்ரேல் உக்ரைன் வார் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஜூரி. பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு ரிவைஸ் ஸ்டோன் சொல்லிட்டு ஒரு சிங்கள படத்துக்கு கொடுத்தேன். கிரியேட்டிங் மேன் அப்படின்னு 3 படம் தான். இந்த ரிவைஸ் ஸ்டோன் படத்துக்கு நான் கொடுக்குறப்போ நான் வந்து அந்த படம் பார்த்துட்டு கொஞ்சம் அழுதேன். ரொம்ப வலிக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த படம் முடிஞ்சு ஒரு 3rd டே வந்து நான் அதை விட்டு வெளியில் வந்து இப்போ நார்மல் லைஃப்குள்ளே வந்துட்டேன். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் ஆடுகளம் மாதிரி ஒரு படமும் பொல்லாதவன் மாதிரி ஒரு படமும் வந்து, பொல்லாதவன் பற்றி சார் பேசினார். இப்போது என்னால் நம்பவே முடியல. ஆடுகளம்ன்றது இந்த புத்தகம் என்ற நிகழ்வு, அதை பற்றி பேசலாம். இன்னும் நான் வடசனையை பார்க்கவே பயமாக இருக்கணும், தனியாக உட்காந்து பார்க்க. ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு கொலபாதகமாக இருக்கும் அந்த படம். ஏன்னா அந்த படத்தில் உள்ள சில கதாபாத்திரங்கள் வாழ்ந்ததாக நான் படிக்கிறேன், ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். அந்த ஆடுகளம் படத்தில், பொல்லாதவன் படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும், அதை மட்டும் சொல்கிறேன். அதையும் கூட எங்கேயாவது உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். லைவில் மாலைக்கன் சேகர்னு இங்கே ஒருத்தர் இருந்தது, அதான் சொல்கிறாங்க. அவர் வந்து கடைசியாக திருந்தி ஏதோ இது பண்ணிட்டார். பொல்லாதவன் ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, கிஷோர் இஸ் அ டான், ஒரு லோக்கல் டான். ஆனால் அவனுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கும். அவன் தம்பி கெட்டவன், பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீங்கள் இந்த கேரக்டர் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ஃப்யூச்சரில் மகாராஜான்னு ஒரு படம் நடிக்கிறேன். விஜய் சேதுபதி படம். நெத்திலன்னு என்னுடைய நண்பர் தான் அவர். பட் பேசிகிட்டு இருக்கப்போ இந்த விஷயத்தை பேசுகிறோம். ஒரு வில்லன் அவனுக்கு ஒரு அழகான ஃபேமிலின்னு வெட்டி ஒரு படம் பண்ணாருங்க பொல்லாதவன். கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. கரெக்ட். அதாவது அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அந்த படம் பெரிய வெற்றியாச்சு. அதுக்கு பின்னணியில் புகுத்தப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பொல்லாதவன் கிஷோருடைய ஃபேமிலி மாதிரியே இருக்கும். ஆனால் கிஷோர் இதில் ரொம்ப நல்லவன், அதில் அவன் கெட்டவன், வெளிவேஷம் போடுறவன். ஏன்னா இனி ஃப்யூச்சரில் வந்து வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய பாதிப்பு இல்லாமல் படங்கள் வராது. ஆடுகளம் படம் இன்னும் கொண்டாடப்பட்டிருக்கணும். ஆனால் தொல்காப்பியன் மாதிரி ஆட்கள் வந்து அதை எடுத்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகவும் பாக்கியமாகவும் நினைக்கிறேன். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த தண்ணி தான் எடுக்கு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இந்த என்டையர் டீமுக்கும், இங்கே வந்திருக்கவங்களுக்கும், சாருக்கும், தொகுப்பாளினிக்கும், என்ன விருது என்னமோ போட்டிருந்தாங்க, ஒரு விருது, இன்பம் பருவா இல்லை இலக்கிய பருவம், இலக்கியத்தோடு சேர்ந்து இசையையும் பருக வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். வெற்றி சார், தேங்க்யூ. உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம்.